வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வத்தை எப்படி அழைச்சி பேசுறது அப்படின்ற முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் இந்த பூஜை பொருட்களுக்காக பணம் போட்டுட்ருக்கீங்க. வசியமை, தாய்த்து இதெல்லாம் பணம் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் பண்ணி வச்சாச்சு. உங்களோட அட்ரஸை எந்த இதில் வச்சேன், சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்றது கொஞ்சம் இதாயிருச்சு, மறந்துட்டேன். அவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு அட்ரஸை சொல்லி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில வீடியோவில் கொடுத்துருப்பேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி தெய்வத்தை அழைச்சி பேசுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நமக்கு 3 விதமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான சந்தனம். சந்தனம் பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் விற்கிறது முக்கால்வாசி போலியாக தான் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது தெரிஞ்ச இடமா பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சந்தன குச்சியை வச்சு நீங்களாக கூட கொஞ்சம் தயார் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புனுகு, கோரோசனை, அர்த்தர், ஜவ்வாது இந்த பொருட்களெல்லாம் கொஞ்சம் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு தெய்வத்தை அழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதுபோல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில மந்திரங்களும் வேலை செய்யாது. இது ஒரு உண்மையான விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகர் மந்திரம் இல்லைன்னா ஆதிபராசக்தி மந்திரம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் உச்சரிச்சிங்க அப்படின்னா வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும். இப்போ தியானம் பழகினவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் கைகூடிடும். ஒரு நாள் 2 நாள்லேயே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இந்த தியானம் பழகாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அவங்க மனசு ஒரு நிலையை கண்டிப்பாக படணும். அதுக்காக கொஞ்சம் நாள் அவகாசம் ஆகும். இதற்குன்னு ரொம்ப நாள்லாம் ஆயிடாது. ஒரு வாரம், 10 நாள், ஒரு 15 நாள் இதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும். முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் அழைக்கிறீங்க, உங்களோட பூஜை அறையில் அழைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா தெய்வத்தை அந்த இடத்துல அழைக்கிறோம். அதனால் அந்த இடம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா குளித்து முடித்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவ உணவுகள் இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த பூஜையை முடிஞ்ச வரையும் ஒரு இரவு நேரத்தில் ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணுங்கள். ஏன் 10 மணிக்கு மேலே பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இப்போ வண்டி சத்தம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு சத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். யார் தொந்தரவும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களோட பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் சந்தனம், அர்த்தர், புனுகு, ஜவ்வாத, கோரோசனை இதெல்லாம் மொத்தமாக கலக்குங்க. கலக்கி ஒரு மை பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புருவத்துக்கும் மத்தியில் வச்சுக்கோங்க. அதை 2 புருவத்துக்கு மத்தியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நல்லா மனசு ஒருநிலைப்பட்டு தியானம் பண்ணுங்கள். அதுபோல் முழுசாக சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணக்கூடாது. இந்த பூஜையை முழுசாக சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணக்கூடாது. அதுபோல் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த பூஜையை பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் தரையில் அமராதீங்க. ஏதாவது ஒரு வஸ்திரம் விரிச்சிட்டு அதற்கு மேலே அமருங்க. ஒரு வெள்ளை வஸ்திரமோ இல்லை ஒரு பட்டு வஸ்திரமோ இது போல் ஏதாவது ஒரு வஸ்திரம் விரிச்சிட்டு அதற்கு மேலே நீங்கள் அமருங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்டீம். நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட பேர் சேர்த்து நமக அப்படின்னு உச்சரிங்க. ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பேரையும் சேர்த்து உச்சரிக்கிற மாதிரி வரும். இப்போ மடப்புறம் காளி அப்படின்னா மடப்புற காளி, ஓம் ஸ்டீம் மடப்புற காளி நமோ நமக அப்படின்னு உச்சரிங்க. இல்லை நமக அப்படின்றத உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை உச்சரிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தெய்வங்களுமே ஒவ்வொரு விதமாக மாறுபடும். இப்போ ஒரு கருப்பரை அழைக்கிறீங்க அப்படின்னா அது குதிரை ஓடுற சத்தம் கேட்கும், இல்லைனா அதட்டுற சத்தம் கேட்கும். இது போல் சத்தங்கள் கேட்கும். அதுபோல் ஒரு முனீஸ்வரரை அழைக்கிறீங்க அப்படின்னா காளமாடு செறி அடிக்கிற சத்தம், இல்லைனா டப்ப டப்பன ஓடி வர்ற சத்தம், இல்லை அப்படின்னா தியானத்தில் ஒரு வெள்ளை பட்டு வஸ்திரம் உடுத்திக்கிட்டு வர்றவங்க அது போல் காட்டும். இல்லை அப்படின்னா கருப்பர் தியானத்தில் காட்டுறாரு அப்படின்னா நல்லா பட்டை அடிச்சுட்டு அது போல் வர்றது போல் கருப்பரை காட்டும்.
அதுபோல் வந்து ஒரு சில பெண் தெய்வங்கள் வந்து நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி உருவங்கள் தெரியும் அப்படின்னா, ஒரு சில தெய்வங்கள் வந்து குழந்தை வடிவில் வந்து வரும். அதுபோல் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து ரொம்ப வந்து வயதான தோற்றத்தில் வந்து வரும். ஏன்னா காளிகளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காளிகளை வந்து நான் என்னோட அனுபவத்தை வந்து சொல்கிறேன். ஒரு சில காளிகளை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வயதான தோற்றத்தில் வந்து கிழிஞ்ச சேலை அணிஞ்சிருப்பது போல் பட்டு ஒரு பரதேசி கோலத்தில் அந்த மாதிரி கோலத்துலேயும் ஒரு சில காளிகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து வராதுப்பா. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருவருக்குமே கண்டிப்பாக வந்து மாறுபடும். அவங்களுக்கு தகுந்தது போல் வந்து மாறுபடும். அதுபோல் வந்து மூல தெய்வங்களை வந்து நீங்கள் அழைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு தகுதியான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும். அந்தளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னா வந்து வராது. மூல தெய்வங்கள் அப்படின்னா சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மூல தெய்வங்கள் வந்து அவ்வளோ எளிதில் வந்து சாமானிய மக்கள் வந்து அழைக்க முடியாது. மற்ற கிராம தெய்வங்களில் வந்து அழைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வந்துடும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து வராது. நான் வந்து எல்லா தெய்வங்களையும் வந்து சொல்ல கிடையாது. ஒரு சில தெய்வங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வராது. அதுபோல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தோட அனுகிரகத்தில் வந்து இருக்கிறீங்க, இல்லை ஒரு தெய்வத்தை வச்சு குறி பார்க்குறீங்க, இல்லைனா தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கடுத்து அழைச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட உதவியால் அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். உங்ககிட்ட வந்து எந்த தெய்வமும் வந்து இல்லை, எந்த தெய்வ துணையும் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து வராது. அதுபோல் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து குரல் மட்டும் கேட்கும். இருட்டாக இருக்கிறது போல் வந்து தெரியும். தியானத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா இருட்டாக இருப்பது போல் வந்து தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டுமே ஒரு சில குரல் வந்து கேட்கும். இந்த முறையை வந்து பெரும்பாலும் எதற்காக வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் மாந்திரியர் அவர்கிட்ட வந்து குறி பார்க்க வந்து ஒரு நபர் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குலதெய்வத்தை வந்து அழைச்சி என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறையை வந்து பிரயோகம் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட குலதெய்வத்து பேரை வந்து கேட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து அழைச்சோம் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து வரும். அதே போல் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து முரண்டு பிடிச்சிட்டு வராது. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதாவது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கே வந்து போயிருக்க மாட்டாங்க, அந்த குலதெய்வத்தை வந்து வணங்கியிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த தெய்வமானது வராது. இல்லைனா அந்த குலதெய்வத்தோட எதுவும் சாபங்கள் இருந்தாலும் அது வந்து வராது. மாறாக என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்ணை கட்டும். ஒரு இருட்டாக வந்து புகை வடிவில் வந்து தெரியுது போல் அது போல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து அது வர விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து அர்த்தம். அதுபோல் வந்து இந்த முறையை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து 108 முறை வந்து மந்திரம் வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா அப்படியே 4 வந்து குறைஞ்சிக்கிட்டே வரலாம். ஒரு 21 முறை அப்புறம் போக போக என்னாகும் அப்படின்னா ஒரு 3 முறை வந்து அழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வந்து அழைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட உங்களால் வந்து தொடர்பு கொள்ள முடியும். இந்த முறையை பயன்படுத்தி மற்ற தெய்வங்களை தான் வந்து அழைச்சி பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்கள் தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து அழைச்சி பேசிக்கலாம். உங்கள் தெய்வத்தை வந்து அழைச்சி பேசி குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடல் வந்து கொஞ்சம் அசதியாக வந்து தெரியும். கொஞ்சம் வந்து சோர்வு அடைஞ்சது போல் கொஞ்சம் கலப்பாக அது போல் வந்து இருக்கும். அதே போல் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அடிக்கடி வந்து புல்லரிக்கும். ஒரு சில நபர்களுக்கு வந்து மெய் சிலிர்க்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து அழைச்சக்கூடிய பேசக்கூடிய ஒரு வந்து எளிய முறை. வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.